சோ யாருக்கெல்லாம் நல்லது, யாரெல்லாம் ஜாக்கிரதையா ஓகே, இந்த ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி இந்த மாதிரி சோ மக்கள் எல்லாமே பயத்துல தான் இருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு ஜோதிடர்களும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லி பயமுறுத்துறாங்க. குடும்பத்துல ஒரு பேரிழப்பு, யாராச்சும் ஒருத்தவங்க தவறி கூட போயிடலான்ற மாதிரி பேரிழப்புகள் நடக்க போகுது. சந்திரன் இருந்தா மனக்குழப்பங்கள் அதிகமாக போகுது. என்னன்னே தெரியாம ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்குள்ள போய் மாட்டிக்க போறீங்கன்னு அர்த்தம். அப்ப அந்த கட்டத்துல உங்க ஜாதகத்துல ஏதாச்சும் கிரகம் இருந்துச்சுன்னா அந்த கிரகத்தினுடைய காரகங்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும். இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாலதான் கும்பராசி இருந்த சனி வந்து மேலே ஏறி குடும்பத்துல கண் நோய்கள் சம்பந்தமான மருத்துவங்களும் பணத்தை இழக்கக்கூடிய அமைப்புகளும் வரும். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். நெக்ஸ்ட் மந்த் மே 18 ராகு கேது பயிற்சி ஆக போகுது. ஸோ மக்கள் எல்லாமே பயத்துல தான் இருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு ஜோதிடர்களும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லி பயமுறுத்துறாங்க. ராகு கேது பயிற்சியாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு சில ராசிகளுக்கு இது நல்லதும் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ யாருக்கெல்லாம் நல்லது, யாரெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கும்? ஓகே, இந்த ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி இந்த மாதிரி முக்கியமான கிரகங்கள் பயிற்சி ஆகிறது எதுக்கு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, எல்லாருடைய லைஃபுமே அப்படியே லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டே தான் போகும். அந்த சேஞ்சை கண்டுபிடிக்கிறதுக்கு கிரக கோச்சாரங்களை பயன்படுத்தி நம்ம பலன் எடுக்கிறோம். அதான் கிரக பயிற்சிகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கிரக பயிற்சிகள் லக்னத்துக்கோ சந்திரனுக்கோ அதாவது ராசிக்கோ பார்க்கறதுங்கிறது வந்து அது லாஜிக் இல்லாத ஒரு மெத்தட். இப்போ ஜோசிக்காரங்க எல்லாருமே வந்து சிம்ம ராசினியர்களே, மிதுன ராசினியர்கள்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு லாஜிக் இல்லாத ஒரு விஷயம். எத்தனாவது இடத்துக்கு வருதுன்னு தான் அவங்க பேசுகிறாங்க. இப்போ வந்து லக்னத்துக்கு இத்தனாவது இடம், ராசிக்கு இத்தனாவது இடங்கிறப்ப அது பாவக முறைன்னு சொல்கிறாங்க. பாவக முறைக்கு வரும்பொழுது நீங்கள் கோச்சார கிரகங்களை பயன்படுத்த கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ கோச்சார கிரகங்களை எதற்கு பயன்படுத்தணும் அப்படின்னா, இந்த கிரகங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எந்த கிரகங்களை டிஸ்டர்ப் பண்ணணும், அந்த அடிப்படையெல்லாம் பார்க்கணும். அந்த அடிப்படையில் இந்த மாதம் இறுதியில் உங்களுக்கு மீன ராசியிலேருந்து ராகு கீழே இறங்கி கும்பராசிக்கு வருது. இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னால் தான் கும்பராசி இருந்த சனி வந்து மேலே ஏறி மீனத்துக்கு போயிருக்கு. அப்போ இங்கேருந்த இடம் கிரகம் அங்கேயும், அங்கேருந்த கிரகம் இங்கேயும் மாறி இருக்கு. நிறைய பேர் சனியையே வந்து அசுபர்னு சொல்கிறாங்க, அதையே பாவின்னு சொல்கிறாங்க. அப்படி இதெல்லாம் பாவிலாம் கிடையாது. இத்தனை நாள் ராகு நிறைய சிக்கலில் வச்சுருந்த சில கிரகங்களை இப்போ அது ரிலீஸ் பண்ணிவிட்டு வெளியே போகுது. சனி போய் அதுக்கு நல்லது செய்ய போகுது, பிரச்சனையெல்லாம் சரி பண்ண போகுது. இத்தனை நாள் சனி வந்து கொஞ்சம் செல்லப்பிள்ளையாக வச்சுருந்த சில கிரகங்களை இப்போ ராகு வந்து பிடிக்க போகுது, சனி மேலே ஏற போகுது. இருந்தாலும் சனி வந்து உங்களுக்கு ஒரு 8வது மாதத்துக்கு அப்புறமா வக்ர நிலை அடையும். 8 ஒரு 9 10வது மாதம் வக்ரத்துலேருந்து ஒரு 5-6 மாதம் வக்ரத்தில் இருக்குன்றதுனால ஒருவேளை இந்த ராகு கெடுதல் செய்தாலும் இந்த சனி இறங்கி அந்த கெடுதலையும் நல்லதாக மாற்ற ஆரம்பிக்கும். எப்படி நல்லதாக மாற்றும் அப்படின்னா, ரொம்ப நாள் வந்து ஒருத்தருக்கு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும், அந்த பிரச்சனை செட்டில் ஆகும். ஒருத்தருக்கு வந்து ரொம்ப நாளாக நாட்பட்ட நோய் ஒன்று வந்துகிட்டு இருக்கும், அந்த நோய்க்கு மருந்தே கிடைக்காம இருக்கும். திடீர்னு இப்போ ஒரு 10வது மாதத்துக்கு அப்புறமா நிறைய நோய்களுக்கு மருந்துகள் கிடைக்கும், நிறைய கேஸுகள் முடிக்கப்படும். நிறைய வருஷமாக இழுத்துக்கிட்டு இருந்த பண விஷயங்களோ, நிறைய நாளாக இழுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய குடும்ப விஷயங்கள் எல்லாமே செட்டில் ஆகும். அதுக்கு காரணம் எப்பயுமே சனியும் ராகுவும் ஒரு ராசியிலிருந்து கோச்சாரத்தில் நகர்ந்தா அது நிறைய நல்லதை செய்யுன்னு சொல்கிறாங்க. இப்போ சனி ராகும் இப்போ இந்த இன்னைக்கு ஒன்றா தான் இருக்குது. அப்போ இன்னையிலிருந்துமே நல்லது தான் பண்ணிக்கிட்டு இருக்க போகுது. இது என்ன செய்யும் அப்படின்னா, நல்லதுன்னா நிறைய விஷயங்களை கட் பண்ணும், நிறைய டிவோர்ஸ் ஆகும். ஆனால் டிவோர்ஸ் ஆகி ரொம்ப நாள் டிவோர்ஸ் ஆனால் போதும்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு நல்லது தான் இல்லைங்களா? நிறைய நாள் வந்து ஒரு கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டே இருக்கும், ஒரு கம்பெனிக்கு இவருக்கும் தாவா இருந்துகிட்டே இருக்கும். திடீர்னு அந்த தாவா முடிஞ்சு இவருக்கு பணம் செட்டில்மெண்ட் ஆகும். ஆனால் கம்பெனிக்கு இனிமேல் போக முடியாது. ஆனால் இனிமேல் அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. அப்போ என்னன்னா, ஒரு விஷயம் கட்டாகி ஒரு விஷயம் செட்டில் ஆகிறதுக்கான அமைப்புகள் இந்த சனியும் ராகுவும் ஒரு இடத்துல இருந்து கொடுக்கும். அப்போ கோச்சார சனி வந்து இப்போ மீனத்தில் இருக்குது. அடுத்து இறங்கினாலும் கூட அது மிகப்பெரிய பாகை வித்தியாசத்துலலாம் மாறப்படுதில்லை. சனி வந்து இப்போ தான் டிப்பில் வந்து மீனத்தில் நிற்கும், கும்பத்தில் இப்போ தான் ராகு இறங்கி ரெண்டும் ஒரே ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3 பாய்க்குள்ள தான் ஒன்றா இருக்குன்றதுனால மேக்ஸிமம் நிறைய நன்மைகளை இப்போ செய்ய போகுது. இது எப்படி நம்ம கணக்கு பண்ணுறது அப்படின்னா, இப்போ மீனராசிலேருந்து இறங்கின ராகு வந்து கும்பராசிக்கு வரப்போகுது. அப்போ கும்பராசி அப்படிங்கக்கூடிய கட்டத்தை இயக்கும். உடனே கும்பராசிக்காரங்களை இயக்கும்னு நீங்கள் நினச்சக்கூடாது. கும்பராசிங்கிற கட்டத்தை இயக்கும். அந்த கட்டத்துக்குள்ளே என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகங்கள் ராகுனுடைய பிடிவுக்குள்ளே மாட்டப்போகுது. இப்போ ராகு இறங்குறப்ப பேரலாக வந்து கேதுவும் மேலே ஏறும். அப்போ கேது இத்தனால் கண்ணில் இருந்த கேது இப்போ சிம்மத்துக்கு ஏறப்போகுது. அப்போ சிம்ம ராசியில் இருந்த கிரகங்களும் கும்பராசியில் இருந்த கிரகங்களும் கொஞ்சம் டேமேஜ் ஆக போகுது.
அப்போ உங்கள் ஜாதத்தில் இப்போ வீவர்ஸ் இருக்காங்க, அவங்க ஜாதத்தை திறந்து பார்க்குறப்ப எது சிம்மம் எது கும்பம்ன்றதை நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணால் எந்த கட்டத்தோட பேர் வந்துடும். அப்போ அந்த கட்டத்தில் உங்கள் ஜாதத்தில் ஏதாச்சும் கிரகம் இருந்துச்சுன்னா அந்த கிரகத்தினுடைய காரகங்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும். அப்போ இந்த கும்பத்துக்கு வந்த ராகு, சிம்மத்துக்கு வந்த கேது அது பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் கும்பத்துலேருந்து 5வது ராசியான மிதுனத்தை பாதிக்கும், கும்பத்துலேருந்து 9வது ராசியான துலாத்தை பாதிக்கும். இங்கே கேது வந்து சிம்மத்துக்கு ஏறதுனால சிம்மத்துலேருந்து 5வது ராசியான தனுசையும் 9வது ராசியான மேசத்தையும் பாதிக்கும். இந்த ராசிகளில் ஒரு ஜாதகத்தில் கிரகம் இருந்தால் அது ராகு கேது பிடிக்கல மாட்டப்போகுது. இப்போ ராகு கேது பிடிக்கல எந்த கிரகங்கள் மாட்டினாலும் அந்த கிரகங்களுடைய உண்மைத்தன்மை புரியும். இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை நான் அடிக்கடி சொல்லுவேன், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு இப்போ என்ன செய்யக்கூடாது அப்படின்னா வெளிப்படையாக பேசக்கூடாது. வெளிப்படையாக பேசினா சண்டையில் தான் முடியும். எல்லாத்துக்குள்ளே ஒரு மறைச்சு வச்சு தான் பேசணும். எதையாச்சும் வெளிப்படையாக பேச போனால் நான் ஓப்பனாக பேசுகிறேங்க, நான் மனசுக்கு தான் சொல்லிடுறேங்க அப்படின்னா முடிகிறப்ப சண்டையில் தான் முடியுன்ற மாதிரி இந்த ராகுவும் கேது எல்லாத்தையும் வெளிப்படையாக செய்ய வைக்கும், வெளிப்படை தன்மைகளை கொடுக்கும். ராகுக்கு மேலே எந்த கிரகத்துக்கு மேலே ஏறினாலும் இப்போ சுக்கிரன் மேலே ஏறுது அப்படின்னா ஒரு ஆண் ஜாதகத்தில் மனைவியை பற்றிய உண்மையெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும் அவனுக்கு. ராகு கேது என்ன செய்யணும், அவங்கள பற்றி உண்மைகளை தெரிய வைக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா பிரச்சனை அதிகமாகும். அப்போ ராகு கேது எது மேலே ஏறுதோ அந்த கிரகங்களுடைய காரகங்கள் பாதிக்கப்படும்ன்றது இயற்கை விதி. அந்த அடிப்படையில் இந்த வரக்கூடிய ராகு கேது பயிற்சி கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு, மேசம் இந்த 6 ராசிகளில் உள்ள கிரகங்களை பாதிக்க போகுது. இந்த 10 மாதம் கழிச்சு இன்னொரு 10வது மாதத்துக்கு அப்புறமா அந்த சனி வந்து பாதுகாத்தாலும் கூட இந்த ராகு இன்னும் ஒரு 1.5 வருஷத்துக்கு அந்த இடத்துல தான் உட்கார போகுது. கேது இந்த இடத்துல 1.5 வருஷத்துக்கு அப்புறமா கண்டிப்பாக இந்த ராசிகளில் நான் குறிப்பிட்ட கிரகங்கள் இருந்தால் குறிப்பிட்ட பிரச்சனை வரும். நான் சொன்ன இந்த 6 ராசிகளில் ஒருவேளை சூரியன் இருந்தால் அப்பாவுக்கு உடல்நல கோளாறுகளை கொடுக்கலாம், தொழிலில் திடீர்னு ஒரு பெரிய சரிவை சந்திக்கலாம், மகன் இப்போ குழந்தை பிறக்காமல் ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களுக்கு குழந்தை பிறக்கும், புதிய தொழில்களை ஆரம்பிக்கலாம். ஆனால் தொழிலில் வந்து மிகப்பெரிய சரிவை சந்திப்பீங்க இந்த வருஷம் இறுதியில். அதனால் கொஞ்சம் பெரிய அளவில் முதலீடு செய்யாமல் இனிஷியலாக ஒரு சின்னதாக ஆரம்பிச்சுட்டு அப்படி பெண்டிங் வைங்க, ஒரு 1.5 வருஷம் கழிச்சு அதை வளர்த்துக்கலான்ற மாதிரி மைண்ட் செட் வச்சுக்க வேண்டியதான். ஒருவேளை இந்த ராசிகளில் 6 ராசிகளில் சந்திரன் இருந்தால் மனக்குழப்பங்கள் அதிகமாக போகுது, என்னன்னே தெரியாமல் ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்குள்ளே போய் மாட்டிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அப்போ அதை பார்த்துக்கணும். பயணங்கள் ஏற்படலாம், வீடு சம்பந்தமாக சொத்து சம்பந்தமாக ஏதோ ரொம்ப நாள் இருந்த கேஸ் வழக்குகள் முடிகிறது, ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டு இருந்த விஷயம்லாம் 11வது மாதத்தில் உங்களுக்கு வீடு சொத்துக்கள் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கிடைக்கும். இந்த ராசியில் புதன் இருந்தால் சகோதரி மகள் குடும்ப சொத்து வசியமாக ஏதோ ஒரு பிரச்சனை பேச்சுவார்த்தை பண்ணி தாவாடுறது முடியும். இருந்தாலும் அதில் ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை கொடுக்கும். இந்த 6 ராசியில் சுக்கிரன் இருந்தால் குடும்ப விஷயங்களில் மிகப்பெரிய சிக்கல்களும் குடும்பத்தில் கண் நோய்கள் சம்பந்தமான மருத்துவங்களும் பணத்தை இழக்கக்கூடிய அமைப்புகளும் வரும். இந்த 6 ராசிகளில் செவ்வாய் இருந்தால் ஏதோ ஒரு மிகப்பெரிய அளவில் ஏமாற்றம், துரோகம், பணத்தை நிறைய ஷேரில் போட்டு வச்சுருக்கவங்களாம் பெரிய அடி இந்த இடத்துல விடுவோம். அதனால் பணத்தில் ஷேரில் வச்சுருக்கவங்க கொஞ்சம் சேஃபர் ஜோனுக்கு வந்துடுறது நல்லது. இந்த 6 ராசிகள் குரு இருந்தால் ஏதோ ஒரு மிகப்பெரிய அவமானம் நடக்க போகுது, அல்லது குடும்பத்தில் ஒரு பேரிழப்பு, யாராச்சும் ஒருத்தவங்க தவறி கூட போயிடலான்ற மாதிரி பேரிழப்புகள் நடக்க போகுது, அதை நம்ம பார்த்துக்கணும். இந்த 6 ராசிகளில் சனி இருந்தால் பூர்வீகம் சம்பந்தமான நிறைய கேஸுகள், பெரிய பிரச்சனைகள், அடிதடி கேஸெல்லாம் முடிஞ்சு ஒரு 26, 26 முக்கால்வாசி எண்டுக்கு போகும்போது இந்த பிரச்சனைகள் முடிஞ்சு செட்டில் ஆகும் காட்டுது. அப்போ இந்த 6 ராசியில் நான் சொல்லக்கூடிய எந்தெந்த கிரகங்கள் உங்கள் ராசி ஜாதத்தில் இருக்குன்னு பாருங்கள். அது கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்து இறுதியில் தான் ரெக்கவர் கொடுங்க. 2026 இறுதியில் நான் சொல்லாத 6 ராசி இருக்கு இல்லைங்களா, மீனம், ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சகம், மகரம், இந்த 6 ராசிகளில் இப்போ சனி வந்து நல்லது செய்ய போகுது. இத்தனை நாள் 1.5 வருஷமாக வந்து ராகு கேது பிடியில் மாட்டியிருந்த ராசிகள் இதெல்லாம். இந்த ராசிகளில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு சனியினுடைய பார்வையால், சனியினுடைய சேர்க்கையால் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி பழைய பிரச்சனைலாம் முடிச்சுட்டு ஒரு ஹாப்பிக்கு கொண்டு வரதுக்கான அந்த கிரகங்கள் இருக்குன்னு பார்த்துக்கலாம். அப்போ நான் சொன்ன ராசிகளில் என்னென்ன கிரகங்கள் இருக்குன்னு ஒரு ரவுண்டு பாருங்கள், பார்த்துட்டு ஒரு நல்ல முடிவு எடுப்பது சிறப்பு. ஓகே சார். வேலை வேண்டுமா? உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள். 10th 12th டிப்ளமா டிகிரி என அனைவருக்குமான நல்ல வேலை, உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 ரூபாய் முதல் 30,000 வரை பெறலாம். பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்.